பெரியார் கொள்கை என்பது ஒரு வாழ்க்கை நெறிமுறை, a way of life. அதான் முக்கியம். பெரியார் அழிச்சாரு, ஒழிச்சாரு, உழைச்சாரு, எரிச்சாரு, அது மட்டும் இல்லை, எப்படி வாழணும், மனிதனுக்குள்ளே தன்மை என்ன, அவனுக்குள்ள திறன் என்ன, அதை முழுசா எல்லாவற்றிலும் அவன் பயன்படுத்துகிறானா. முழுசா பயன்படுத்தினால் அவனுக்கு தோல்வி என்பது என்ன என்று தெரியாது, வாழ்க்கையில வெற்றி பெறுவான். பெரியார் சொல்றாரு, அவர் இயக்கத்தை நடத்தும் போது எனக்கு பின்னால யாரு வராங்கன்னு நான் ஒருபோது கூட திரும்பியே பார்த்தது இல்லைங்கிறாரு. எனக்கு பின்னால யார் வராங்கிறத நான் நினைச்சு பார்த்ததே இல்லை, திரும்பி பார்த்ததே இல்லைங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னம்பிக்கை, தான் சொல்லுவது சரி என்பதில் துல்லியமான உறுதியான நம்பிக்கை. அதனால்தான் அவர் மறைந்து 50 ஆண்டு போச்சு. எதிர்த்து பேசினாலும் பெரியாரை பத்தி தான் எதிர்த்து பேசணும், ஆதரிச்சு பேசினாலும் பெரியார் தான் ஆதரிச்சு பேசணும். ஆனா துக்குட குருமூர்த்தி பாப்பா எழுதுறான், எப்படின்னு பார்க்கணும். அது எப்படி சொல்லலாம் முருகன் பெரியாரை விமர்சிக்க கூடாதுன்னு? எவ்வளவு சரியாகும். பெரியாரை விமர்சிக்க கூடாதுன்னு சொன்னவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர், பெரியாரை விமர்சிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்று சொன்னவர் யாரு? நாட்டு நிலைமை. ஐயா சொல்றது, மனிதன்னா அவங்க நன்றி உணர்ச்சிருக்கணும். நன்றி இல்லாதவன் புழு பூச்சிக்கு சமம். இவர் அழகா சொல்றாரு பாருங்க. அப்படின்னா சமுதாயத்தில் பார்க்கிறோமா? நன்றியை பார்க்கிறோமா நடைமுறையில? சென்னை உயர் நீதிமன்றத்தில் 110 ஆண்டுகளில் அது ஒரு நிகழ்ச்சி. சென்னையில ஏவிஎம் திருமண மண்டபம்னு ஒன்று இருக்கு. அதுல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த IAS அதிகாரிகள், சதியோ அம்மையார் கேள்விப்பட்டிருப்பீங்க, திமுக மந்திரிகளா இருந்தாங்க. அவங்களாம் சேர்ந்து பெரியாருக்கு ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடத்தினாங்க, தெரிஞ்சுக்கணும். அப்ப ஐயா அவர்கள் ஆசிரியர் மாணமிகு வீரமணி அவர்களை பார்த்து, ஏப்பா வீரமணி, சென்னை உயர் நீதிமன்றம் உண்டாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 110 வருஷம் ஆச்சு. இதுவரை ஒரு தாழ்த்தப்பட்டவர் நீதிபதியாக வந்தாரா? தலைமை நீதிபதியாக இல்லை, நீதிபதியோ இல்லை, தலைமை நீதிபதி வருது. முதல்ல உள்ளே கேட்டே திறக்கல. இல்லையா, இது வரைக்கும் வரல. அந்த கூட்டத்தில் பெரியார் பேசுறாரு, முதலமைச்சர் கருணாநிதிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், உங்கள் ஆட்சி காலத்தில் இந்த நிலை நீடிக்கலாமா? உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாழ்த்தப்பட்ட ஒருவரை நீதிபதியாக நியமிக்க முடியுமோ அதை நியமிக்க வேண்டும். பெரியார் பேசிட்டார, சாயந்தரம் விடுதலையில் வந்துருமே. கலைஞர் சொல்லுவார், நான் படிக்கின்ற முதல் பத்திரிகை விடுதலை, அதுதான் எனக்கு வேதம். யாரு? கலைஞர் சொன்னது. ஆனால் படிப்பார், படிக்கிறாரு. ஐயா சொல்லியிருக்காரு. சட்ட அமைச்சரை கூப்பிடுறாரு, சட்ட செயலாளரை கூப்பிடுறாரு, பத்திரிகை தூக்கி போடுறாரு. அவங்க மறுநாள், ஐயா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் உயர் நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக வருவதற்கான சீனியாரிட்டியில யாரும் இல்லை. கடலூர்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த வரதராஜன், வரதராஜன், ஆனா 8வது இடத்துல இருக்கிறாரு. அதெல்லாம் சொன்னா பெரியார் கேட்க மாட்டாரியா?
அப்ப சர்வீஸ் ரிஜிஸ்டர் பர்சனல் ஃபைல் ஒன்று இருந்துச்சு. பர்சனல் ஃபைல், அரசு பணியாளர்களை பற்றிய அவங்க இப்படி வேலை செய்யறாங்க, அவங்க ஏதாவது பனிஷ்மெண்ட் வாங்கினாங்களா அப்படிங்கிற பர்சனல் ஃபைல் ஒன்று உண்டு. அந்த பர்சனல் ஃபைல்ல இவர் ரொம்ப கெட்டிக்காரு, நிறைய தீர்ப்புகளை சொல்லியிருக்காரு அப்படின்னு ஏதாவது எழுதி கொண்டு வாயா, நான் பெரியார இதை செய்யாம சந்திக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டு முதலாக சென்னை உயர்நீதிமன்ற படிக்கட்டில் ஏறிய முதல் தாழ்த்தப்பட்ட நீதிபதி ஜஸ்டிஸ் ஏ வரதராஜன். வடார்காடு மாவட்டம், திருப்பத்தூர் பக்கத்துல அவரு ஊரு. அது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றத்திற்கு சென்ற முதல் தாழ்த்தப்பட்ட நீதிபதியும் அவர்தான். நான் ஒரு திருமணத்துக்கு போனேன், நம்ம தோழர்கள் இந்த வீட்டை காமிச்சாங்க. யாரு வீடு தெரியுமான்னு கேட்டாங்க, எனக்கு தெரியல. இதுதான் ஜஸ்டிஸ் வரதராஜன் வீடுனாங்க. பங்களா இல்ல, கீற்றால் வேயப்பட்ட ஒரு பெரிய வீடு. நான் உடனே தோழருக்கு சொன்னேன், பெரிய போர்டா வைங்க, தமிழ்நாட்டிலும் உச்சநீதிமன்றிலும் அந்த முதல் தாழ்த்தப்பட்ட சமூக நீதிபதி ஜஸ்டிஸ் வரதராஜன், பெரிய போர்டா வைங்க. ஐயாவுடைய கடைசி பிறந்த நாளுக்கு வராரு, உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லாரும் போயிட்டாங்க, எம்ஜிஆரோட வந்தார். நான் போய் மெதுவா அவர்கிட்ட, எனக்கு தெரியல வர, ஐயா நீங்க யாரு அப்படின்னு கோட்டம் போட்டார். நான் தான் ஜஸ்டிஸ் வரதராஜன் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயா பெரியார் ஐயாட்ட போய் நான் சொன்னேன். அவர் வந்துச்சு பாருங்க கோபம். அவர் யாரு இங்க வர சொன்னது? சரி கூப்பிடுங்கிறாரு. போறாரு, அவர்கிட்டையும் கோச்சுக்கிறாரு. நீங்க எல்லாம் அந்த பதவியில இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பாடுபட்டு இருக்கேன். என்ன சந்திக்கிறதுனால உங்களுடைய உயர் அதிகாரிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஏதாவது கேடு செய்ய நினைப்பாங்க. பாருங்க ஐயா, உங்களை நான் ஏற்கனவே பார்த்ததில்லை, வேடிக்கை பாருங்க. பெரியார பார்த்ததில்லை, பெரியார் பேச்ச கேட்டதில்லை. ஆனா இந்த பதவி நீங்க கொடுத்த பிச்சை அப்படி கண்ட போட்டு தண்ணி. நான் பக்கத்துல சாட்சி.